முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இரண்டாவது அகபா சந்திப்பின் பொழுது செய்யப்பட்ட பைஅத்தில் கலந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சிறப்பான அழகான நிகழ்வுகளுக்கும் ஹதீஸ்களுக்கும் உரிமை கூறக்கூடியவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அழகான சம்பவங்கள் இவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதரோடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இஸ்லாத்துக்கு எதிராக ஏற்பட்ட யுத்தங்களில் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஹதீஸை இவ்வாறு பார்க்க முடியும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் 4 பேரிடத்தில் குர்ஆனை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் 4 பேரிடத்தில் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அப்படி கூறப்பட்ட 4 பேர்களில் இப்னு மஸ்ஊத், உபை இப்னு கஅப், முஆத் இப்னு ஜபல், சாலிம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் ஆகியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கேட்டார்கள். அதாவது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் மீது அடியார்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன, அடியார்கள் மீது அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னவென்று தெரியுமா என்று கூறி வினா எழுப்பி பல அழகான விளக்கங்களை வழங்கிய அந்த ஹதீஸ் இவருடைய விடயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்கிறீர்களா முஆத் என்று. எந்த சந்தர்ப்பம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிக்கு மஸ்ஜிதுன் நபவிக்கு வந்து தொழுதுவிட்டு தன்னுடைய அந்த எல்லைப்புற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய எல்லைப்புற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளி வாயிலில் சென்று தொழுகை நடத்தக்கூடியவராக இருந்தார். இவர் தொழுகை நடத்துகின்ற நேரத்தில் நீண்ட சூறாக்களை ஓதியதன் காரணமாக ஒரு சஹாபி அவர் தனக்கு இருக்கக்கூடிய சில வேலைகளின் காரணமாக அவர்கள் தொழுது விட்டு சென்று விடுகிறார்கள். தனியே தொழுது விட்டு சென்று விடுகிறார்கள். இந்த விடயம் நபியோருடைய அவைக்கு வந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் புறநிலைகளையும் கவனித்து தொழுகையில் நடந்து கொள்ளுமாறு கூறி, நீங்கள் குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்கிறீர்களா, அவ்வாறு செய்யாமல் என்ற தோரணையில் கேட்டதும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் தான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய அந்த பரவலாக்கத்தில், இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளின் பொழுது களமிறங்கி செயற்பட்ட ஒருவராக இருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் பல பகுதிகளுக்கு, ஷாம், அதேபோன்று சிரியா, இவ்வாறான பகுதிகளுக்கு சென்று இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டார்கள் என்பது மாத்திரமல்லாமல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கின்ற பணியிலும் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஃபத்ஹு மக்காவின் பின்னால் நபி அவர்கள் திரும்ப மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். மக்காவில் தொழுகை நடத்துவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தது அத்தாப் இப்னு அஸீத் அல் உமவி என்று சொல்லக்கூடிய ஒருவரை. அதே நேரத்தில் குர்ஆனை கற்றுக் கொடுக்கவும் மார்க்கத்தின் விளக்கங்களை வழங்கவும் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கின்றார்கள். ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது. அதே நேரத்தில் யர்முக் யுத்தம்,
இவைகளிலெல்லாம் இவருடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கின்றன. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி வருடம் 18 அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அவருடைய பிறப்பும் ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக 18 வருடங்களுக்கு முன்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் வஃபாத் ஆகினதும் ஹிஜ்ரத்துக்கு பின்னால் 18 வருடங்களின் பின்னால் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வாந்தி பேதி நோய் பரவிய சந்தர்ப்பத்தில் தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த தொற்று நோயில் பீடிக்கப்பட்டு அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். இது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பற்றிய குறுகிய ஒரு பதிவு. இன்னும் ஒரு சஹாபியின் குறுகிய வாழ்க்கை பதிவு சம்பந்தமான வீடியோ பதிவினூடாக உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்.